புனித கஃபாவின் ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் உண்மை சம்பவம். அல்லாஹ்வின் திருத்தூதர் கேட்ட துஆவைதான் அவர் புனித காபாவில் கேட்டார். மிக விரைவாகவே அல்லாஹ் அதை கபூல் செய்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாரிடம் முறையிடுவேன்? மக்காவில் ஒரு பாகிஸ்தானிய துப்புரவு தொழிலாளி தனது சொந்த நாட்டில் தனக்கு குவிந்த கடன்களின் காரணமாக அல்லாஹ்விடம் பணிவுடன் கண்ணீருடன் துஆ செய்து கொண்டிருந்தார். அவர் நெஞ்சில் மலை போன்ற கடன் சுமை. சொந்த நாட்டில் தன் குடும்பத்தின் கஷ்டங்கள், அடைக்க வேண்டிய கடன்கள் என மனவேதனையில் இருந்து அந்த மனிதருக்கு தெரிந்த ஒரே அடைக்கலம் அல்லாஹ் மட்டுமே. அவர் தன் கரங்களை ஏந்தி கண்கள் பனிக்க இதயத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹ்விடம் கையேந்திய அந்த உருக்கமான காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. அல்லாஹ்வின் அற்புதம் எப்படி நிகழ்ந்தது? நாம் நினைப்போம், ஒரு துப்புரவு தொழிலாளியின் கண்ணீரை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்று. ஆனால் அகிலங்களை படைத்த அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை உடனே அங்கீகரித்தான். அந்த வீடியோவை தற்செயலாக பார்த்து ஒரு செல்வந்தர் அந்த தொழிலாளியை தேடிப்பிடித்தார். அவரது நிலைமையை முழுமையாக கேட்டறிந்து அந்த புண்ணியவான் அந்த தொழிலாளியின் அனைத்து கடன்களையும் ஒரு நொடியில் அடைக்க முன்வந்தார். அல்லாஹ்வின் ஏற்பாடு. நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் எங்கிருந்தோ ஒருவரை உங்கள் உதவிக்கு அனுப்பி வைப்பான். திருக்குரான் சூரா 65 அத்தியாயம் 2-3. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் தக்கதொரு வழியை உண்டாக்குகிறான். அவர் எதிர்பாராத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரத்தையும் அளிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ்விடம் திருத்தூதர் துஆ செய்ததைத்தான் அவர் புனித கபாவில் கேட்டார். மிக விரைவாகவே அல்லாஹ் அதை கபூல் செய்தான். சுப்ஹானல்லாஹ். இதைப்போல இன்னும் பல வரலாற்றுமிக்க மிக சிறந்த வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.